குடும்பத்தோட சாயங்காலம் என்ன பொண்ணு பார்க்க வராரு. பொண்ணு பார்த்து முடிச்ச கையோட என்கேஜ்மெண்ட் டேட்டும் கல்யாண டேட்டும் குறிச்சிருவாங்க. அடுத்த முகூர்த்தத்திலேயே நம்ம கல்யாணம் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. எவ்வளவு சந்தோஷமா பேசிட்டு இருக்கேன். நீ என்ன ஆர்வமே இல்லாம இருக்கா? டிக்கெட் எடுத்துட்டல? எடுத்துட்டேன். யாருக்கும் தெரியாம சேஃபா போயிட்டு வந்துருவானா? உங்க என்ன இந்த பக்கம் வா, இந்த பக்கம் வா. அண்ணனை பார்த்து பயம் எல்லாம் கிடையாது. இப்ப கூட உன்னை கூட்டு போய் நீதான் லவர்னு சொல்லிடுவேன். ஒரு மாதிரி ஃபீல் ஆயிருமே தான் யோசிக்கிறேன். அதான் அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல. இருந்தாலும் ஒரு சின்ன ஹிஸ்டரி. இல்ல, பாண்டிக்கு பொண்ணு பார்க்க போறோம்ல, எப்படியும் நீங்க சாரி கட்டுவீங்கன்னு தெரியும். அதான் உங்களுக்காகவே பூ வாங்கிட்டு வந்தேங்க. அண்ணா இருக்கா உங்களுக்கு? ராகவுக்கு நீங்க என்ன மெசேஜ் பண்ணிருந்தீங்க? நான் என்ன மெசேஜ் பண்ணேன்? நான் எதுவுமே பண்ணலீங்க. அன்னைக்கு நம்ம பொங்கல் வச்சுட்டு இருந்தோம்லங்க, போன்ல நான் போட்டோ எடுத்தேன்லங்க, மெசேஜ் வந்துச்சு. அந்த ராகவ் டெலிட் பண்ணிட்டு உங்ககிட்ட போனை கொடுத்தேன். இப்படி என்ன திரும்ப திரும்ப அவன் முன்னாடி அவமானப்படுத்துறீங்க? ஆனா அந்த மெசேஜ் அனுப்பிச்சு நினைச்சு இன்னைக்கு நான் கேள்வி கேட்கறேன். மட்டும் உங்களுக்கு அந்த மாதிரி மெசேஜ் அனுப்பலாமா? அது மட்டும் சரியா? என்னோட போன், நீங்க எப்படி அதுல ரிப்ளை பண்ணுவீங்க? என்னப்பா, என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? அந்த மெசேஜ் சார் பார்த்து கிட்ட வார்த்தைக்கு ஏன் போன்ல இருந்து மெசேஜ் அனுப்பிருக்காரு. இப்படி ஒரு விஷயம் நடந்தது எனக்கு தெரியவே இல்லைன்னு. அந்த ராகவ் பேசுவியா நீ? உங்களுக்கு தானே பண்ணேன்னு சொல்றான். ஆபீஸ் போனா அந்த ராகவ் டார்ச்சர் பண்றான். வீட்டுக்கு வந்தா இவன் டார்ச்சர் பண்றாரு. பார்த்தல எனக்கு எரிச்சல. உடனே பாண்டிக்கு போன் பண்ணி அவன் எப்போ வருவான்னு கேடுறா. சுவிட்ச் ஆஃப்னு வருது. என்ன பாண்டியங்க? அண்ணா அப்படியே கிளம்பிருச்சானே. கிளம்பிட்டாரு.